ஓம் சக்தி பராசக்தி யாத்ரா டைமில் நம்ம 51 சக்தி பீடத்தை பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாட்டி அப்படிங்கிற சக்தி பீடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த சக்தி பீடம் அம்பாளின் தொண்டை பகுதி விழுந்ததாக கருதப்படுகிறது, வணங்கவும் படுகிறது. அந்த நல்லாட்டிக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். வாங்க மேலே போவோம். था अपना बीरभूम में 5 पीठ है, 5 में एक ये है कालिका कामाख्या जैसा पीठ है। ये अपन नली से नल्हाटी टाउन का नाम हुआ। நல்லாட்டேஸ்வரி அப்படின்ற சக்தி பீடத்துல இருக்கோம். இங்க அம்பாளின் தொண்டை பகுதி விழுந்ததாக ஐதீகம். பிர்பூம் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த நல்லாட்டி கோவில் வந்து இருக்கு. இது அம்பாளோட தொண்டை பகுதி. இங்க சிறப்பு என்ன சொல்றாங்கன்னா, தாய் இருக்காங்க இல்லையா, இந்த தாய் கிட்ட வந்து எவ்வளவு தண்ணி ஊத்துனாலும் அது வந்து இந்த தொண்டைக்கு கீழே தான் இருக்குமா, மேல வரவே வராதான். அந்த அதிசயத்தை இந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்த்திருக்காங்க. வெள்ளம் வரும்போதும் அப்படிதான் இருந்திருக்கு. நீங்க இப்போ இதுல வந்து எவ்வளவு தண்ணி ஊத்துனாலும் அம்பாளோட அந்த ஒரு தொண்டைக்கு கீழே தான் அந்த தண்ணி நிக்குமா, போகுமா, அதுக்கு மேல தொண்டைக்கு மேல வந்து தண்ணி வரவே வராதான். அதான் இந்த தாயோட சிறப்பு. இங்க வந்து தாயோட தொண்டை பகுதி விழுந்ததா ஐதீகம். தாயோட தொண்டை பகுதியை தொட்டு பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த தாய் வந்து ஊமையா இருக்கிறவங்களும் பேச வைப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க நம்புறாங்க. மிகவும் சக்தி வாய்ந்த தாய். நம்ம கேட்டதை எல்லாமே நிறைவேற்றி தருவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தாயை வந்து தொட்டு வணங்குறதுக்கு எனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் வந்து தாய்க்கு தான் நன்றி சொல்லணும். இது தாயோட பாதம். தாய்க்கு வந்து 3 கண் இருக்கு. தாயோட வெள்ளி கிரீடம், மேல சிவன் இருக்காரு. இங்க பாருங்க, சுவாமி வந்து தாயை வந்து தோல் மேல போட்டு ருத்ரதாவம் தாண்டவம் ஆடுன அந்த காட்சி இங்க இருக்கு. விஷ்ணு பகவான் தன் சக்கரத்தால சதிதேவியின் உடல்களை பாகமாக பிரிக்கிறாங்க இல்லையா, அந்த விஷ்ணு பகவானும் இங்க இருக்கிறார். சோ மேல சிவன் இருக்காரு. அம்பாளோட தொண்டை பகுதி விழுந்த இடம். நல்லாட்டி பெயர் காரணமாகவும் இருக்கு. நல்லான்னா தொண்டை பகுதி, அதனாலதான் இந்த தேவி வந்து நல்லாட்டேஸ்வரி அப்படின்னு அழைக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு சின்ன கோயிலுங்க, ஒரு ஊர் மத்தியில இருக்கு. இதுக்கு முன்னாடி இது வந்து காடா இருந்ததா, இப்போ சுத்தி வந்து வீடு கடைகளுமா இருக்கு. ஒரு சிறிய அழகான கோவில், ரொம்ப பழங்காலத்து கோவில் தான், நம்ம பார்த்தாவே தெரியுது. கிட்டத்தட்ட 11ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்து இந்த கோயில் இருக்கு அப்படின்னு இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. மிகவும் பழமையானது, அழகாகவும் இருக்கு, அமைதியா இருக்கு. இது ஊர் நடுவுல இருக்கிறதுனால இங்க நிறைய மக்கள் வந்து போயிட்டு தான் இருக்காங்க. இந்த தாய் வந்து மிக சிறப்பா வந்து கொண்டாடுறது எதுக்குன்னா, சங்கீதம் படிக்கிறவங்க, முதல்ல பாட்டு கத்துக்க போறவங்க இந்த தாய் கிட்ட வந்து வணங்கி ஆசீர்வாதம் பெற்றதுக்கு அப்புறம்தான்
இந்த ஊர் மக்கள் வந்து சங்கீதத்தை பயில ஆரம்பிப்பாங்களாம். மிகப்பெரிய பாடகர்களும் சங்கீத வித்வான்களும் இந்த கோயிலுக்கு அடிக்கடி வருவாங்களாம். தாயோட தொண்டை பகுதி விழுந்ததுனால இந்த தாய் வந்து குரல் வளத்துக்கு உரிய கடவுளா இந்த ஊர் மக்கள் பாக்குறாங்க. இந்த தாயை வணங்குறவங்க வாழ்க்கையில அருளும் ஆசையும் பெற்று வாழ்க்கையில் மென்மேலும் உயருவாங்க அப்படிங்கிறது இந்த ஊர் மக்களின் நம்பிக்கை. தொண்டை பகுதி விழுந்த 51 சக்தி பீடங்களில் ஒன்றான நல்லாட்டேஸ்வரி தொண்டை பகுதி விழுந்த இந்த சக்தி பீடத்திலிருந்து நான் உங்களை அம்மனை எப்பொழுதும் காவல் காக்கும் தெய்வமாக பைரவராக இங்கே சிவபெருமான் அமர்ந்திருக்கிறார். இவருக்கு இங்க யோகேஷ பைரவர் என்று பெயர். தாயை எக்காலத்திலும் முக்காலத்திலும் காத்து நிற்கும் பைரவர் யோகேஸ்வர். இங்க பாருங்க, அழகான நந்தி இருக்காரு, 5 சிவலிங்கம் இருக்கு, அப்புறம் ஒரு நந்தி தேவர் இருக்காரு பாருங்க.